பாரத சமுதாயம் வாழ்கவேன்னு பாரதி எழுதினார்னா பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழவே வாழாதுல்ல. அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஸ்டெப் இருக்குல்ல. நல்ல வேளை இளையராஜாட்ட போய் பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, 30 கோடி முகங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பிலாத சமுதாயம், இப்படித்தானே இருக்க முடியும். ஒரு அச்சமில்லை 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 அது சொல்லுவாங்களே கதையை, அதை எப்படி சொல்லணும்ல, அச்சமில்லை அச்சமில்லை. இது அச்சப்படுறியா இல்லை அச்சப்படலையானே புரிய குழப்பமா இருக்குமே. அது கூட தனிக்குடி சொன்னார். இப்போ கியாபே சொன்னாரா, கர்நாடகங்கிறதே 3 கடல் இருக்கிற கரையில் இருக்கிற பகுதி தமிழ்நாடு. இப்போ நமக்கு பண்கள் உண்டு. என்ன பண்கள்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண் உண்டு. இந்த பண்களில் ஒரு இசை உண்டு. இசை இருக்குல்ல, இந்த இசையை வச்சு தான் கரைநாடு சங்கீதம். கரைநாடு சங்கீதம் தான் கர்நாடக சங்கீதமாக மாறிச்சு. நம்மளை பார்த்து சுத்த கர்நாடகமாக இருக்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கர்நாடக சங்கீதம் உயர்ந்தது.